மக்கள் வணக்கம். இது மோதி விளையாடு 2017. அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழர்களோட பாரம்பரிய விளையாட்டுகள் பல இருந்தாலும் சடுகுடு போட்டி, அதாவது இந்த கபடி போட்டியை விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதற்காகவே தனியா ரசிகர்கள் பட்டாலும் உலகம் முழுவதும் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அதனாலதான் இந்த ஒரு கபடி போட்டி அப்படின்றது உலகம் முழுவதும் ரொம்ப பிரபலமா இருக்கு. அது குறிப்பா இந்த ஒரு திருநாள்ல மக்கள் தொலைக்காட்சி மற்றும் சென்னை கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய SMK போம்ரா பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்தக்கூடிய தேசிய அளவிலான பெண்களுக்கான ஒரு மாபெரும் கபடி தொடர் தான் நடக்க போது. இந்த ஆண்டுக்கான மோதி விளையாடு 2017 அப்படின்ற ஒரு பெயரை எடுக்கக்கூடிய கல்லூரி யார் அப்படின்றது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தெரிய போகுது. அதுவும் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த தொடரை பொறுத்தவரையும் என்னன்னா, அதுவும் தலை சிறந்த தேசிய அளவில் பல சாதனைகள் பிறந்த பெண்கள் அணிதான் ஆக்ரோஷமா மோத போறாங்க. குறிப்பா பார்க்கும்போது அன்னை தெரசா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, செல்லம்மாள் கல்லூரி, எத்திராஜ் கல்லூரி, காகிதே மில்லத் கல்லூரியில இருந்து அணிகள்லாம் கலந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஆட்டம் ஆரம்பிக்க போது, அதுக்கப்புறம் என்ன ஆட்டம் போட்ட செமையா இருக்க போது நீங்க எல்லாம் பார்த்து ரசிக்க போறீங்க. அதுவும் அந்த மோதலை பார்க்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? இது மோதி விளையாடு 2017. மோதி விளையாடு 2017 முதலா களம் காணக்கூடிய இரண்டு அணிகள் பார்க்கும்போது JPAS மற்றும் செல்லம்மாள் பெண்கள் கல்லூரி. இந்த இரண்டு அணிகள் தான் இப்ப முதல்ல களத்துல இறங்க போறாங்க. ரொம்ப ஆக்ரோஷமா மோத போறாங்க. என் பேர் ஜே உதயநிலா. நாங்க JPS காலேஜ்ல இருந்து வரோம். எங்க டீம் கேப்டன் சித்ரா. எங்க டீம் ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்களோட பிளஸ் என்னன்னா, நிதானமா பொருத்தி எப்படி ஒரு பிளேயருக்கு ஏற்ற மாதிரி நாங்க விளையாடுவோம். டிஃபென்ஸ் பக்காவா நிறுத்தி நாங்க நல்லா விளையாடி வின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். மை நேம் கே பாரதி. நான் செல்லம்மாள் உமன்ஸ் காலேஜ்ல இருந்து வரேன். ஸோ நாங்கள் ஒரு 2 இயர்ஸாக விளையாடிட்டு இருக்கோம். நிறைய காலேஜ் போய் விளையாடி இருக்கோம், கப்புலாம் வாங்கியிருக்கோம். ஸோ இனி இந்த மேட்ச்லேயே நல்லா ஜெயிச்சு கப்பு வாங்குன்ற நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக வாங்குவோம். தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளுக்காக மக்கள் தொலைக்காட்சியுடன் இணைந்து SMK போம்ரா பொறியியல் கல்லூரி எடுத்திருக்கும் இந்த மகளிர் கபடி வீர விளையாட்டை காண வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். களத்தில் கால் பதித்திருக்கும் வீராங்கனைகளுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் ஆடுகளத்தில் கால் பதித்திருக்கும் அணிகள் JBAS மற்றும் செல்லம்மாள். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான கபடி விளையாட்டை தொடங்குவதற்கு வீராங்கனைகள் தயாராகிவிட்டார்கள். முதல் ஆட்டம் எந்த அளவுக்கு விறுவிறுப்பா இருக்க போகுது அப்படின்றது நிகழ்ச்சி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இரண்டு அணிகளை நம்ம வரவேற்கலாம். முதல்ல JPS அணிகள் வாங்க முன்னாடி. அடுத்ததாக செல்லம்மாள் அணிகளுக்கு முன்னாடி வாங்க. இரண்டு அணிகளோட கேப்டன் அணித்தலைவர் யாரு? வாழ்த்துக்கள். கைப்பற்றுக்கலாமே, தப்பு இல்லையா? உங்க பேர் சொல்லுங்க. அணியை எந்த அளவுக்கு நீங்க தயார்படுத்திருக்கீங்க? நல்லா ஆடுவோம். எங்கள் டீமில் டிஃபென்ஸ் ஆஃபென்ஸ் நல்லா இருக்கு. எப்பவுமே பொறுமையாக நிதானமாக யோசிச்சு ஆடுவோம். இருந்து பொறுமையாக ஆடுவோம். இன்னும் நாங்கள் கான்ஃபிடன்ட் அவ்வளோ சங்கி நீங்க கொடுத்துருக்கீங்க. நிறைய களங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த களம் இப்போ எப்படி இருக்கு? இந்த சூழல் நல்லா தான் இருக்கு. ஆனால் லைட்டாக கொஞ்சம் பயம் இருக்கு. ஆனால் வின் பண்ணிடுவோம். உங்களோட அணியை நீங்க எந்த அளவுக்கு தயார்படுத்தி? நாங்கள் ஓரளவுக்கு நல்லா தயார்படுத்திருக்கோம். கண்டிப்பாக வின் பண்ணுற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பாக வின் பண்ணுவோம். உங்க அணிக்கு நீங்க என்ன ஆலோசனை கொடுத்தீங்க? நல்லா அவங்க விளையாடுறப்போ நல்லா விளையாடணும். ஸோ நல்லா விளையாடணும். நிறைய இடத்துல விளையாண்டுருப்பீங்க. இந்த சூழல் உங்களுக்கு எப்படி இருக்கு? லைட்டாக பயமா இருக்கு. சின்ன பயம் தான். அந்த பயம் உங்களை வெற்றிக்கு கொண்டு போகும்னு நினைக்கிறீங்க?
கண்டிப்பா சார். சரி, இப்ப போட்டியோட 2 அணிகள் தயாரா இருக்காங்க. இப்ப போட்டியோட நடுவர்கள் அழைச்சலாம், விதிமுறைகளும் கேட்கலாம். வாங்க 2 பேரும். நீங்க வந்து கள நடுவரா இல்ல களத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய நடுவர்? கள நடுவர். கள நடுவரா இருக்கீங்க. என் பேர் அன்பரசு, நான் கள நடுவர். எஸ் அசோக் பாக்கியராஜ், கள நடுவர். எம் சக்திவேல், கள நடுவர். போட்டிக்கான விதிமுறைகள் இருக்கும்ல, விதிமுறை யார் சொல்றா? எங்கிட்டு வாங்க, விதிமுறைகள் சொல்லுங்க. கவனமா பாத்துக்கோங்க, விதிமுறைகள் சொல்றாங்க. இந்த கபடி மேட்ச் வந்து 15 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப், 5 நிமிஷம் ரெஸ்ட்டு, திரும்ப அகைன் 15 நிமிஷம் நடக்கும். இதில் வந்துட்டு மொத்தம் 7 பேர் வந்து மெயின் பிளேயரு. அதில் போனஸ் பாயிண்ட் வந்துட்டு 6 பேர் 7 பேர் இருக்கும்போது போனஸ் பாயிண்ட் கொடுக்க போகிறோம். அது இல்லாத நேரத்தில் போனஸ் பாயிண்ட் வந்துட்டு கிடையாது. 5 பேரோ 4 பேரோ விளையாடும் போது போனஸ் பாயிண்ட் கிடையாது. ஒருத்தர் ரைடு போகும்போது 30 செகண்டுக்குள்ளே ரைடு முடிச்சுட்டு வந்துடணும். அதேமாரி ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வரும்போது திரும்ப அவுட் ஆகிட்டு பாயிண்ட் எடுத்து வரும்போது ஆப்போசிட் டீம் வந்து என்ன பண்ணக்கூடாது, உடனே வந்து அவுட் பண்ணக்கூடாது, ரைட் பண்ணக்கூடாது. ரொம்ப கவனமா விளையாடுங்க. நேர கண்காணிப்பாளர், கள நடுவர்கள் எல்லாமே தயாரா இருக்காங்க. எது நடந்தாலும் அவங்க எடுக்கிற முடிவு தான் இறுதியானது. ஒத்துக்கிறீங்களா? சரியா? போட்டி ஆரம்பிச்சிடலாமா? சரி, போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிறப்பு விருந்தினரா சென்னை கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய SMK போம்ரா பொருள் கல்லூரி வந்து அந்த கல்லூரியோட முதல்வர் உஷா ஈஸ்வரன் அவங்கள மேடை கிடைக்கிறோம். வாங்க மேடம். செல்லம்மாள் அணிவுங்க, அவங்க வந்து JPAS 2 அணிகள் மோத போறாங்க. ஆட்டத்தை ஆரம்பிக்கணும், நீங்க டாஸ் போகணும். சரிங்களா? அதுக்கு முதல்ல வீரர்களுக்கும் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் வாழ்த்து சொன்னா நல்லா இருக்கும். வணக்கம். எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு 2வது தடவையாக நாங்கள் வந்து இந்த விமன் கபடி டோர்னமெண்ட் நடத்துகிறோம். SMK போம்ரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து எஜுகேஷனாக இருந்தாலும் ஈக்குவல் ப்ரையாரிட்டி வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. எங்கள் கரஸ்பாண்டண்ட்டுக்கு நாங்கள் எல்லாருமே இதுக்காக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு இதை நடத்துகிறோம். பொங்கல் திருநாளில் வந்து கபடி டோர்னமெண்ட் நடத்துகிறோம், அதிலும் பெண்களுக்காக நடத்துகிறோம். இது ஏன் இந்த விளையாட்டு நடத்துகிறோம் அப்படின்னு சில காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து பெண்களை வந்து ஊக்குவிக்கணும். இந்த பாரம்பரிய விளையாட்டு கபடியை யாரும் மறந்துடக்கூடாது, அதனால் இதை வந்து ஊக்குவிக்கணுன்ற ஒரு இது. இன்னொன்று, எல்லா விளையாட்டுலையுமே வந்து ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கபடியில் நான் பார்க்கறது என்னென்னா யோகாக்கு இணையாக இருக்கும் இவங்க பண்ணுற ஒரு கபடியில் அவங்க எடுத்து வைக்கிற மூவ்ஸ். அவங்க வந்து அந்த மூச்சை பிடிச்ச கபடின்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு யோகாவில் வந்து மூச்சு பயிற்சி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கும் வந்து அந்த மூச்சு பயிற்சி பண்ணுறதுக்கு பிராணாயாமுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. அது தவிர விகரஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது இவங்களோட விளையாட்டில். அது தவிர இவங்க வந்து எதிராளியோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி வருது. அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்லாம் எப்படி ரிலீவ் பண்ணிக்கலாம் எல்லாமே கற்றுக்கக்கூடிய ஒரு விளையாட்டாக இது இருக்குது. ஸோ எங்கள் காலேஜில் இதை ஊக்குவிக்கிறத வந்து நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். அதுவும் மக்கள் டிவியோட இணைஞ்சு பண்ணுறதுல இன்னும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. விளையாட வந்திருக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து விளையாட்டாக ஸ்போர்ட்டிவாக எடுத்து நல்லா விளையாடணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். எல்லாருமே வின்னர்ஸ் தான். ஏன்னா விளையாடுறதுக்குன்னு வந்துட்டீங்கனால நீங்கள் வந்து வென்றவர்கள் தான். அதனால இப்போ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு நல்லா விளையாடுங்க, நல்லா வந்து உங்களோட திறமைகளை காட்டுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். JPAS அணி வந்து இப்ப பாடுறதுக்கு தேர்வு செஞ்சிருக்காங்க. இப்ப அவங்க தான் வந்து முதல்ல களத்தரங்கி பாட போறாங்க. ஆட்டத்துல வந்து முதல்ல வந்து நாணய சுண்டதுல வந்து வெற்றி பெற்றது பார்க்கும்போது JPAS இந்த வெற்றி அவங்களுக்கு தொடருமா அப்படின்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போது. எல்லாமே தயாரா இருக்காங்க, பார்க்கலாம் மோதி விளையாடு 2017 எப்படி இருக்குது அப்படின்றத. JBS பாடி சென்றிருக்கிறார்கள். JBS தனது முதல் புள்ளியை எடுத்திருக்கிறார்கள்.
இந்த செம்மண் திடல் இன்னும் சிறிது நேரத்தில் துளிது பறக்க காத்துக் கொண்டிருக்கிறது என்று நம்புகிறோம். ஏறுகோட்டை தொட்டுவிட்டு செல்லம்மா ஒரு புள்ளி. ஜேபிஎஸ் அடுத்த புள்ளியை எடுத்து 2 புள்ளிகள் பெற்றிருக்கிறார்கள். இரண்டு புள்ளிகள் ஜேபிஏஎஸ் 4 புள்ளிகள் மற்றும் செல்லம்மாள் 1 புள்ளியோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஜேபிஎஸ் இப்பொழுது 5 புள்ளிகள் எடுத்திருக்கிறார்கள். மிக பொறுமையாக விளையாட்டு தொடங்கி இருக்கிறது. ஜேபிஎஸ் 9 புள்ளிகள் எடுத்திருக்கிறார்கள். செல்லம்மாள் இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கிறார். ஜேபிஎஸ் 10 புள்ளிகள். செல்லம்மாள் மீண்டுமாக 1 புள்ளி எடுத்திருக்கிறார். இப்போது செல்லம்மாள் கல்லூரி 2 புள்ளிகளோடு விளையாடிக் கொண்டிருக்கிறது. பானுமதி செல்லம்மாள் கல்லூரியில் இருந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார். ஜேபிஎஸ் 11 புள்ளிகள் எடுத்திருக்கிறார்கள். ஜேபிஎஸ் 11 புள்ளிகள், செல்லம்மாள் 2. விளையாட்டை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது. எண்ணிக்கை செல்லம்மாளுக்கு சற்று குறைவாக இருக்கிறது என்று எண்ணுகிறோம். அதை பூர்த்தி செய்வதற்காக செல்லம்மாள் இப்பொழுது இன்னும் 1 புள்ளி எடுத்து 3 புள்ளிகளோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். சந்திரபிரியா செல்லம்மாள் கோட்டைக்குள் நுழைந்து அலசிக் கொண்டிருக்கிறார். மிக அருமையாக விளையாடிக் கொண்டிருக்கிறார். செல்லம்மாள் 4 புள்ளிகள். செல்லம்மாள் 4 புள்ளிகளோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஜேபிஏஎஸ் 11 புள்ளிகள் எடுத்து விளையாட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜேபிஎஸ் இப்போது மற்றொரு புள்ளி எடுத்து 12 புள்ளிகள். ஜேபிஏஎஸ் 12 புள்ளிகள். செல்லம்மாள் விளையாடிக் கொண்டிருக்கிறார். செல்லம்மாள் குழுவில் இருந்து ஏறுகோட்டை தொட்டு விளையாடிக் கொண்டிருக்கிறார். ஏதேனும் புள்ளிகள் கிடைக்குமா?
கிடைக்கவில்லை, திரும்பிவிட்டார். வனிதா JBIS இருந்து வனிதா அருமையாக விளையாடி சென்றிருக்கிறார். 13 புள்ளிகள். JBIS 13 புள்ளிகள் எடுத்திருக்கிறார்கள். மீண்டும் செல்லம்மாவில் இருந்து செல்லம்மாளில் இருந்து குமாரி உள்ளே புகுந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார். ஆட்டத்தில் இன்னும் விறுவிறுப்பு தேவை என்பதையே காட்டுகிறது அவர்களின் புள்ளி வித்தியாசம். JBIS 1 புள்ளிகளோடு சேர்த்து மொத்தம் 14 புள்ளிகள். செல்லம்மாள் 4 புள்ளிகளோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார். 2 அணிகளுக்கும் இடையிலான வித்தியாசம் 10 புள்ளிகள். இந்த 10 புள்ளிகளை இவர்கள் சமன் செய்வார்களா என்பதை அவர்களின் விளையாட்டிலிருந்து பார்க்கலாம். ஆனால் அதற்குள் செல்லம்மாள் 1 புள்ளி எடுத்து விட்டார்கள். மொத்தம் 5 புள்ளிகள். உள்ளே இறங்கி விளையாடுகிறார் சந்திரபிரியா. அருமையான விளையாட்டு, அருமையான விளையாட்டு. மொத்தம் 2 புள்ளிகள் அதிகம் எடுத்து செல்லம்மாள் 7 புள்ளிகளோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்டத்தில் இப்பொழுது சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. JBIS 15 புள்ளிகள். இப்பொழுது செல்லம்மாள் குழுவில் இருந்து JBS 18 செல்லம்மாள் 7 புள்ளிகளோடு இப்பொழுது 19 புள்ளிகள். சொல்லி முடிப்பதற்குள் புள்ளிகளை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் JBIS. JBS 23 புள்ளிகள். விளையாட்டு 2017 வந்து இப்ப முதல் சுற்று ஆட்டத்தை பார்க்கும் போது கொஞ்சம் விறுவிறுப்பு கம்மியா தான் இருந்துன்னு சொல்ல முடியும். ஆனா முதல்ல JBIS அணி வந்து 23க்கு 7 அப்படின்ற புள்ளி கணக்குல வந்து முன்னிலையில் இருக்காங்க. ஆனா இதுல இருந்த சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா 2 முறை வந்து எல்லா அணி வீரர்களையும் தோற்கடிச்சிருக்காங்க நம்ம JBIS அணி. இந்த ஒரு ஆக்ரோஷமான ஆட்டம் தொடருமா அப்படின்றது இன்னும் கொஞ்சம் தெரிய போதும். அணி தலைமை பண்ணுவாங்களே ஒரு நிமிஷம். இப்ப எல்லாம் மாற்றம் இருக்கா இல்ல தொடர்ந்து இதை நடக்க போதும்? இதான் நடக்க போகுது. வீரர்களா மாற்றீங்களா இல்ல இதே வீராங்கனைகள்? இதே வீராங்கனைகள். இப்ப இந்த ஆக்ரோஷம் தொடரும்ன்றீங்க? ஆமா. அதிகமான புள்ளி கணக்கு வாங்குவீங்களா? இதோட வாங்க அதிகமா வரும். 15 மேல போகும். நம்பிக்கை இருக்கு.
இந்த முயற்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்குது அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ ஒரு சின்ன மாற்றம் வந்து ஜேபிஎஸ்ல நடந்திருக்கு. அது அணித்தலைவி நீங்க பேசுறீங்க. 3 வெளியே எடுத்துட்டு 5 உள்ள கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இப்போ எங்களுக்கு டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கு, 2 மெயினான பிளேயர் வெளியே இருக்கிறதுனால. அதனால 5ம் 0-5ம் உள்ள இறக்கியிருக்கோம், அஃபென்ஸுக்கும் டிஃபென்ஸுக்கும். இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? முழுமையாவே எங்களுக்கு கை கொடுக்கும். வெற்றி வாய்ப்பு பார்க்கும்போது நீங்க அதிகமான புள்ளிகள் இருக்கீங்க. இந்த புள்ளி கணக்கு இன்னும் தொடருமா? 50 கிராஸ் பண்ணும் நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாமா? பார்க்கலாம், பார்க்கலாமே. ஆட்டம் மீண்டும் தொடர்கிறது. JBAS இலிருந்து உதயநிலா இப்பொழுது பாடி சென்று கொண்டிருக்கிறார். JBAS 37, சரண்யா செல்லம்மாள் கல்லூரியில் இருந்து சரண்யா இப்போது விளையாடிக் கொண்டிருக்கிறார். JBAS 39, JBS 39, செல்லம்மாள் 19. செல்லம்மாள் கல்லூரியின் பாரதி விளையாடிக் கொண்டிருக்கிறார். JBAS அணி தலைவி சித்ரா தனது ஆட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். JBAS 41, JBAS 41 புள்ளிகளோடும் செல்லம்மாள் 19 புள்ளிகளோடும் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். மிக அதிகமான வித்தியாசம்தான். அதை எப்படி சமன் செய்ய போகிறார்கள் செல்லம்மாள் கல்லூரி என்று தெரியவில்லை. ஆனாலும் நம்பிக்கையை கைவிடாமல் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். JBAS 42 புள்ளிகள். வெற்றிக்கான புள்ளிகளோடு தங்களது விளையாட்டை தொடர்ந்து கொண்டிருக்கிறது JBAS. செல்லம்மாள் வெற்றியை நோக்கி தங்களது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். 19 புள்ளிகளோடு செல்லம்மாள் விளையாடிக் கொண்டிருக்கிறது. JBAS 43, JBAS 43, செல்லம்மாள் 19. JBAS 45 புள்ளிகள், 19க்கு 45. மிக அதிகமான வித்தியாசமாக இருந்தாலும் தங்கள் நம்பிக்கையை கைவிடாமல் அழகாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். JBAS 48 புள்ளிகள், 48 JBAS. உதயநிலா இறங்கி விளையாடிக் கொண்டிருக்கிறார். அவரை மடக்கி பிடித்து விட்டார்கள் செல்லம்மாள் குழுவினர். செல்லம்மாள் 20 புள்ளிகளோடு செல்லம்மாள் முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள்.
செல்லம்மாளின் பாரதியை சுற்றி வளைத்து பிடிக்க திட்டம் போட்டாலும் அதை செயல்படுத்தவும் செய்திருக்கிறார்கள். JBAS 49, JBAS 49. JBAS 50 புள்ளிகள், வெற்றிகரமான 50 புள்ளிகளை குவித்திருக்கிறார்கள் JBAS. ஆனாலும் தங்களது நம்பிக்கையை கைவிடாமல் உற்சாகத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் செல்லம்மா குழுவினர். 50 புள்ளிகளோடு JBAS, 20 புள்ளிகளோடு செல்லம்மா. JBAS இன் சந்திரபிரியா இப்போது இறங்கி விளையாடிக் கொண்டிருக்கிறார். அவரை எப்படியும் பிடித்துவிட வேண்டும் என்று ஊக்கத்தோடு காத்திருக்கிறார்கள். நினைத்தது நடக்குமா என்று தெரியவில்லை. ஆனாலும் சந்திரபிரியா களத்தில் இறங்கி அசத்திக் கொண்டிருக்கிறார். செல்லம்மாளின் சரண்யா இப்போது JBS இன் களத்திற்குள் தனது கால்களை பதித்திருக்கிறார். மிக அழகாக விளையாடிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவரை அமுக்கி பிடித்து விட்டார்கள். JBAS 51 புள்ளிகள். JBAS 51 புள்ளிகளோடும் செல்லம்மாள் 20 புள்ளிகளோடும் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். மிக அழகாக கோட்டை நடுக்கோட்டை தொட்டுவிட்டார். JBS 52 புள்ளிகள். செல்லம்மாளின் லேயாட் இப்பொழுதுதான் இந்த ஆடுகளத்திற்குள் இறங்கி விளையாட ஆரம்பித்திருக்கிறார். லேயாளை பிடித்து விட்டார்கள். செல்லம்மாள் 20, JBAS 53. ஒரு மிக இலகுவாக புள்ளிகள் எடுத்திருக்கிறது JBAS. 57 புள்ளிகள். JBAS 57 புள்ளிகள். சரண்யா இப்போது JBS ஐ நோக்கி பாடி செல்பவர் வெளியேற்றம் என்று நடுவர் அறிவித்திருக்கிறார். JBAS 58 புள்ளிகள். JBAS இன் சந்திரபிரியா இப்பொழுது செல்லம்மாளின் ஆடுகளத்திற்குள் கால் பதித்து புள்ளிகளை எடுத்திருக்கிறார். ஒரு புள்ளி. 59 புள்ளிகள். JBAS 59 புள்ளிகள். செல்லம்மாளின் பாரதியை பிடிப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிடிக்க முடியவில்லை. மீண்டும் சந்திரபிரியா செல்லம்மாள் கல்லூரியின் வீராங்கனைகளிடம் தன்னுடைய வேகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். JBAS 61 புள்ளிகள். மிகச் சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்.  செல்லம்மாளின் பாரதி போன தடவை பிடிக்க முடியல. இந்த தடவை பிடிச்சிட்டாங்க. 62 புள்ளிகளோடு JBAS மீண்டும் களமிறங்கி இருக்கிறது. செல்லம்மாளை நோக்கி ஆட்டத்தில் கடைசியாக
இறங்கி இருக்கிறார். செல்லம்மாளில் இருந்து வீராங்கனை ஒருவர். முடியும் நேரத்தில் ஒரு புள்ளி. செல்லம்மாள் 21 புள்ளி. ஆட்டம் நிறைவு பெற்றது. JBAS 63 புள்ளிகளோடு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். செல்லம்மாள் 21 புள்ளிகள். மாநில அளவில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கும் மகளிர் கல்லூரி கபடி குழுக்களின் வருகைக்காக மக்கள் தொலைக்காட்சியும் SMK போம்ரா பொறியியல் கல்லூரியும் இணைந்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. JBAS செம்மன் புழுதி பறக்க விளையாடிக் கொண்டிருக்கிறார். JBAS 23 புள்ளிகளோடும் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். செல்லம்மாள் 8 புள்ளிகள். JBAS-இன் 3வது எண் ஐஸ்வர்யா இப்பொழுது விளையாடிக் கொண்டிருக்கிறார். செல்லம்மாள் 9 புள்ளிகள். செல்லம்மாளிலிருந்து இப்பொழுது பாடி செல்பவர் விளையாடிக் கொண்டிருக்கிறார். அவரை அழகாக பிடித்து அமுக்கிவிட்டார்கள். JBAS-க்கு மற்றும் ஒரு புள்ளி. இப்பொழுது 24 புள்ளிகள் JBAS. அருமையான ஒரு ஆட்டம். சுற்றி வளைத்து மடக்கிவிட்டார்கள். செல்லம்மாளுக்கு ஒரு புள்ளியோடு 10 புள்ளிகள். JBAS 24, செல்லம்மாள் 10. இப்போது செல்லம்மாளிலிருந்து 11. JBAS 25 புள்ளிகள். மோதி விளையாட்டு 2017 இப்போ ஒரு சின்ன ஒரு இடைவேளை கொடுத்திருக்காங்க. இந்த ஆட்டத்தை பொறுத்தவரையும் என்னன்னா JBAS 25க்கு 10 அப்படின்ற புள்ளி கணக்குல வந்து இன்னும் முன்னிலை வச்சிட்டு இருக்காங்க. ஆனா செல்லம்மாள் அணி வந்து இன்னும் ஆக்ரோஷமா மோதுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆட்டம் தொடருமா அப்படின்றது இன்னும் வந்து சில இடங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சோம். பார்க்கலாம் இந்த ஆட்டம் எந்த அளவுக்கு விறுவிறுப்பா போகுது அப்படின்றத. JBAS-இல் இருந்து சந்திரபிரியா இறங்கி விளையாடிக் கொண்டிருக்கிறார். அவரை வளைத்து பிடிப்பதற்காக போடும் திட்டங்கள் எப்படி முடிய போகிறது என்று தெரியவில்லை. ஆனாலும் உள்ளே புகுந்து அலசிக் கொண்டிருக்கிறார் சந்திரபிரியா. JBAS 25 புள்ளிகளோடு செல்லம்மாள் 10 புள்ளிகளோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 15 புள்ளிகள் வித்தியாசத்தில் இந்த ஆட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அருமையான ஒரு 3 புள்ளிகளை எடுத்திருக்கிறார்கள்.
செல்லம்மாள் 10லிருந்து 13 புள்ளிகளாக உயர்ந்திருக்கிறது. ஜேபிஎஸ்ஸின் ரம்யா உள்ளே புகுந்து தனது அடுத்த புள்ளிகளுக்காக கணக்கை தொடங்கி இருக்கிறார். நடக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம். ஜேபிஎஸ் 26 புள்ளிகள். ஜேபிஎஸ் 26 புள்ளிகள், செல்லம்மாள் 13. மோதி விளையாடு 2017 ரொம்ப ஆக்ரோஷமா வந்து இரண்டு அணிகள் இப்ப காலத்துல மோதிக்கிட்டு இருக்காங்க. யார் யார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். JPAS மற்றும் வந்து செல்லம்மாள், இந்த இரண்டு அணிகள் வந்து ரொம்ப காலத்துல மோதிட்டு இருக்காங்க. இப்ப வந்து முதல் பாதி ஆட்டம் முடிஞ்சிருக்கு. முதல் ஆட்ட நேர முடிவுல பார்க்கும்போது JPAS அணியை பொறுத்தவரை 26 புள்ளிகள் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி செல்லம்மாள் அணியை பொறுத்தவரை வெறும் 13 புள்ளிகள். இரண்டுக்கான வித்தியாசம் கிட்டத்தட்ட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஆனா இதுல ஆட்டங்கள் வந்து நிறைய மாற்றங்கள் நடக்குமா இல்ல இதே ஆக்ரோஷம் தொடருமா அப்படின்றத கேட்கலாம். உங்க அணி ஆட்டத்தை பார்த்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? இன்னும் அதிகமா கவனம் செலுத்தணுமா இல்ல இந்த இன்னும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அடுத்த கட்ட ஆட்டம்? இன்னும் கொஞ்சம் செலுத்தணும் சார். நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன் சார். இப்ப வீராங்கனைகள் மாற்றம் இருக்கா இல்ல இதே வீராங்கனை தொடர போறாங்களா? இதே வீராங்கனை தான் சார். இடையில இருந்து ஆள் மாற்றம் பண்ணீங்களா? சப்ஸ்டிட் பண்ணீங்களா? எஸ் சார். ஏன் மாத்துனீங்க? கொஞ்சம் உங்களுக்கு கால் அடிபட்டுச்சு, சோ அதனால மாத்துறேன் சார். இப்ப எல்லாமே தயாரா இருக்கீங்களா? ஏன்னா நீங்க வந்து வெறும் 13 புள்ளிகள் தான் வாங்கியிருக்கீங்க, அவங்க 26 புள்ளிகள் இருக்காங்க. இன்னும் ரொம்ப வேகமா விளையாடணும்னு நினைக்கிறீங்க? ஆமா சார், இன்னும் கொஞ்சம் வேணும் சார். அப்ப இந்த பாதியில வந்து முடிவு எப்படி இருக்குன்னு தெரியல உங்களுக்கு. உங்களுக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சார். கண்டிப்பா இருக்குமா? அவ்வளவுதான் சத்தமா இருக்குமா? இந்த வேகத்தோட விளையாடு. செல்லம்மாள் அணியை பொறுத்தவரை இன்னும் வேகமா விளையாடுறதுக்கு தயாரா இருக்காங்க. அணியில வந்து ஒரு சின்ன மாற்றம் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு வீராங்கனை மட்டும் மாற்றிருக்காங்க. ஏன்னா அந்த வீராங்கனைக்கு பொறுத்தவரை காலில் சின்னது அடிபட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி களத்துல இறங்குறதுக்கு தயாரா இருக்காங்க. சரி, இவங்க இந்த அளவுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னா அடுத்து வந்து JPAS தயாரா இருக்கா, வீராங்கனைகளும் தயாரா இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள இந்த ஆட்டம் இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் இன்னும் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்றத. செல்லம்மா கல்லூரியில் இருந்து உள்ளே இறங்கி இருக்கிறார் சரண்யா. சரண்யாவை தொடர்ந்து JPAS கல்லூரியின் ரம்யா தனது ஆட்டத்தை தொடங்கியிருக்கிறார். செல்லம்மாளுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் கிடைத்திருக்கிறது. JPASக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் கிடைத்திருக்கிறது. JPAS 27, செல்லம்மாள் 13. JPAS 27 புள்ளிகளோடும் செல்லம்மாள் 13 புள்ளிகளோடும் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். JPAS மற்றொரு புள்ளி எடுத்து 28 புள்ளிகள் இப்பொழுது. செல்லம்மாளின் பாரதி இப்பொழுது விளையாடிக் கொண்டிருக்கிறார். அவர்களை மிக அழகாக சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறார்கள் JPAS வீராங்கனை. JPAS 29 புள்ளிகள்.
இப்பொழுது செல்லம்மாளின் சரண்யா ஜேபிஎஸ் வீராங்கனைகளுக்கு தண்ணி காட்டிக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்தோம், மடக்கி பிடித்து விட்டார்கள். ஜேபிஎஸ் 31 புள்ளிகளோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். செல்லம்மாள் 13. ஜேபிஎஸ் 34. செல்லம்மாளின் சரண்யா மீண்டும் களமிறங்கி இருக்கிறார். அவரை சுற்றி வளைத்து பிடிக்க முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பிடித்து விட்டார்கள். ஜேபிஎஸ் 35 புள்ளிகளோடு செல்லம்மாள் 13 புள்ளிகளோடு மிக அழகாக செல்லம்மாள் ஒரு புள்ளி எடுத்திருக்கிறது. 14. செல்லம்மாள் 14. பாதிக்கு பாதி வித்தியாசத்தில் விளையாட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் துடிப்புடன் செல்லம்மாள் விளையாட வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டுமாக செல்லம்மாள் 15. செல்லம்மாள் 15 புள்ளிகளோடும் ஜேபிஎஸ் 35 புள்ளிகளோடும் விளையாடிக் கொண்டிருக்கிறார். ஒரே நிலா பாடி சென்று திரும்பிவிட்டார். செல்லம்மாளின் ஜேபிஎஸ் உள்ளே நுழைந்து அவுட்டாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அருமையான விளையாட்டு. 16 புள்ளிகள். செல்லம்மாள் 16 புள்ளிகள். விளையாட்டு 2017 ரொம்ப ஆக்ரோஷமான தேசிய அளவிலான பெண்களுக்கான கபடி போட்டி இங்க நடந்தது. களத்துல முதல் சுற்று ஆட்டத்தை பொறுத்தவரை யார் வெற்றி பெற்றா அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜேபிஎஸ் பெண்கள் கல்லூரியை சேர்ந்த அணிகள் தான். எப்படி நீங்க அவ்வளவுதானே கதற மாட்டீங்களா? நீங்க வெற்றி எப்பவுமே வந்து அமைதியா ரசிக்கக்கூடிய கல்லூரி தான் நீங்க, அப்படிதானே? இருந்தாலும் செல்லம்மாள் அணி உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஒரு மிகப்பெரிய வேறுபாடுல 2 பேரும் வெற்றி பெற்றிருக்கீங்க. எப்படி பாக்குறீங்க? சந்தோஷமா தான் இருக்கு. நாங்க நினைச்ச மாதிரி ஆட்டம் பொறுமை நிதானமா டிஃபென்ஸ் வச்சு ஆடணும். ஆஃபென்ஸும் நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. டிஃபென்ஸும் நல்லா ஸ்ட்ரகிள்லாம் பண்ணாங்க. சூப்பரா இருந்துச்சு. அடிக்கடி வந்து வீராங்கனைகளை மாற்றிட்டே இருந்தீங்களா? என்ன காரணம்? நாங்க மட்டும் ஆடக்கூடாது, எங்க பிளேஸ் எல்லாரும் ஆடணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சப்ஜெக்ட்னா சேஞ்ச்லாம் பண்ணுவோம். எல்லாரும் ஆடணும்னு சொல்றது போல. உங்களோட ஆட்டம் வந்து தனியா வந்து கவனிக்கும்படியா இருந்தது, சரிங்களா? யாரோட ஆலோசனை? உங்களோட ஆலோசனை களத்துல எப்பயுமே வந்து தலைவி சொன்னாலும் நீங்க தனியா முடிவு எடுக்கணும்ல, அது எப்படி இருந்தது? எப்படி விளையாண்டீங்க நீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினச்ச மாதிரி விளையாடல. ஒரு 2-3 அஃபென்ஸ் மாட்டிக்கினேன். நான் நல்லா விளையாடணும்னு தான் வந்தேன். ஆனால் அந்த அஃபென்ஸ் மாட்டினோடனே கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா விளையாடணும்னு பாயிண்ட் எடுத்து ஸ்கோர் பண்ணேன். நான் 2-3 அஃபென்ஸ் மாட்டினா கூட எங்கள் டீம் கேப்டன் பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுனால தான் நான் ஆடினேன். உறுதுணையா இருந்தாங்க. இனி அடுத்தடுத்த சுற்றுகள்ல முன்னேறிடுவீங்க. உங்களோட ஒப்புதல் அன்னைக்கு தேவை, அப்படிதானே? உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க அடுத்த சுற்றுக்கு முன்னேறிட்டீங்க, சரியா?
செல்லம்மாள் அலி, நீங்க நிலைங்க உங்களோட ஆட்டத்தை பார்க்கும் போது வந்து இன்னும் ரொம்ப ஆக்ரோஷமா தான் விளையாடுனீங்க. ஆனா களத்துல வந்து முடிவு அப்படின்றது யாருக்கு வேணாலும் சாதகமா இருக்கலாம். அணி தலைவி வாங்க சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க, என்ன நடந்தது? நாங்கள் வந்து எல்லாமே ஜூனியர்ஸ் பிளேயர்ஸ் சார். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது சார். ஸோ இந்த டீமோட மோதும்போது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். எல்லா பிளேயர்ஸும் நம்மளும் வின் பண்ணணுன்றது கண்டிப்பாக நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணுவோம் சார். இல்ல அதாவது மதிப்பெண்கள் வந்து கூட போகும்போது உங்க மனசுல என்ன தோணுச்சு? ஏன்னா கிட்டத்தட்ட முதல்ல வந்து ஒரு 10 மதிப்பெண்கள் வித்தியாசம் இருந்துச்சு. அப்புறம் வந்து 15, 20, 25, 30 மாதிரி வித்தியாசங்கள் போய்கிட்டே இருந்தது. என்ன தோணுச்சு உங்க ஒவ்வொரு கட்டத்துல? இன்னும் கொஞ்சம் டஃப் கொடுத்து விளையாடணும், இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும் சார். உங்களோட வீராங்கனைகள் எப்படி விளையாண்டாங்க? எல்லாருமே நல்லா விளையாண்டாங்க சார். சரண்யா வாங்க. சரண்யா, உங்களோட ஆட்டம் வந்து தனியா இருந்தது. நீங்க நிறைய இடத்துல போராடுனீங்க, எதிரணியை போய் எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு நினைச்சீங்க. நிறைய மதிப்பெண்கள் எடுத்து கொடுத்தீங்க ஒரு இக்கட்டான சூழல்ல. ஆனா கடைசி கட்டத்துல முடியாம போயிடுச்சு. என்ன நினைக்கிறீங்க சார்? இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், முயற்சி பண்ணிருக்கலாம் அப்படின்னு. மக்கள் தொலைக்காட்சி மற்றும் SMK Formula பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்தக்கூடிய மாபெரும் தேசிய அளவிலான பெண்களுக்கான கபடி தொடர் இன்றைக்கு ரொம்ப உற்சாகமா தொடங்கி நடந்துச்சு. இன்றைக்கு வந்து மொத்தம் 4 அணிகள் மோதுனாங்க. இன்றைய ஆட்டத்தை பொறுத்தும் ரொம்ப விறுவிறுப்பா போச்சு. இதே மாதிரி நாளைக்கும் வந்து கல்லூரி அணிகள் வந்து மோதுறதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த மோதி விளையாட்டு 2017 மீண்டும் உங்களை நாளை இதே காலத்துல சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.